ஹலோ எவ்ரிஒன். காம்படிட்டிவ் எக்ஸாமில் எல்சிஎம் ஹச்சிஎஃப் சின்ன சின்ன நம்பர் கொடுத்து கேட்டால் நம்ம ஈஸியாக போட்டுருவோம். இதுவே பெரிய பெரிய நம்பர் கொடுத்து கேட்டால் நமக்கு பார்க்க கஷ்டமாக இருக்கும். ஈவன் நீங்கள் டானா வகுத்தலில் போட்டால் கூட கஷ்டமாக தான் இருக்கும். அதை எப்படி நான் ஈஸியாக சால்வ் பண்ணுறது? டிவிசிபிலிட்டி ரூலை யூஸ் பண்ணுறது தான்ப்பா இதுக்கு ஷார்ட்கட்டு. வேறு வழியே கிடையாது. டிவிசிபிலிட்டி ரூல் மட்டும்தான் இதுக்கு ஷார்ட்கட்டு. ஓகே, அதை நான் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பாருங்கள். 144, 180, 384 இதுக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். 144 அந்த நம்பரை மட்டும் பாருங்கள். கடைசி 2 இலக்கம் அப்படின்றது 4ஆல் வகுப்படும். ஓகேங்களா? அப்போ 4ஓட டிவிசிபிள் ரூல் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ 3 12, 6 24, அப்போ 36 × 4ன்னு பிரிக்கலாம். அகைன் 36 9 × 4ன்னு பிரிக்கலாம். ஸோ 9 வந்து 3 ஸ்கொயர்னு எழுதுவோம். இது ஒரு 2 ஸ்கொயர் இருக்கும், இதுக்கு ஒரு 2 ஸ்கொயர் இருக்கும். அப்போ மொத்தமாக 2^4. அப்போ இதுக்கு ஈக்குவலன்ட் ஃபார்ம் 3 ஸ்கொயர் × 2^4. நீங்கள் எடுத்து ஃபைனலாக எழுதக்கூடிய நம்பர் அப்படின்றது ப்ரைம் நம்பராக மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா இந்த மெத்தடே, இந்த எல்சிஎம் நீங்கள் கண்டுபிடிக்கிற மெத்தடே ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். அடுத்து 180. இதை எப்படிப்பா பிரிக்கலாம்? 18 × 10ன்னு பிரிக்கலாம். அகைன் 18 9 × 2ன்னு பிரிக்கலாம். ஸோ 10 5 × 2ன்னு பிரிக்க முடியும். அகைன் 9க்கு ஈக்குவலன்ட் ஃபார்ம் 3 ஸ்கொயர், இங்கே ஒரு 2 இங்கே ஒரு 2, அப்போ 2 ஸ்கொயர். அகைன் அந்த 5 தூக்கி அப்படியே எழுதிக்கலாம். அடுத்து 384. இந்த நம்பரும் பாருங்கள், கடைசி 2 இலக்கம் அப்படின்றது 4ஆல் வகுப்படுது. அப்போ இந்த மொத்த நம்பரும் 4ஆல் வகுப்படும். அப்போ நம்ம 4ஆல் அடித்தோம் அப்படின்னா 9 4 36, 6 4 24 × 4 96 × 4ன்னு எழுதிப்போம். அகைன் 96 16 × 6 96 × 4 16 அப்படின்றது 2^4. ஏன்னா 2 கியூப்ன்றது 8, அப்போ 2^4னா 16. அகைன் 6 3 × 2ன்னு பிரிக்க முடியும். இந்த 4க்கு 2 ஸ்கொயர். அப்போ பாருங்கள், ஒரு 3 மட்டும் இருக்காரு. இங்கே 2^2, இங்கே 2^1, இங்கே 2^4. மொத்தமாக 4 2 6 6 1 7. அப்போ 3 × 2^7. அப்போ எல்சிஎம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? மொத்தம் எத்தனை வெரைட்டி ஆஃப் நம்பர் இருக்குன்னு எழுதுவோம். எத்தனை வெரைட்டி பாருங்கள், இங்கே 2 3, அகைன் ஒரு 5 இருக்கார், அவ்வளோதான். அப்போ 2 3 5 வெரைட்டி தான் இருக்கார். மொத்தம் 3 வெரைட்டி தான் இருக்கார். 2க்கு அதிகபட்ச பவர், இங்கே 2^4 இருக்கார், இங்கே 2^2 இருக்கார், இங்கே 2^7 இருக்கார். அப்போ 2^7 தான் இதுக்கான ஆன்சராக வர முடியும். அடுத்து 3யோட அதிகபட்ச பவர், இங்கே 3 ஸ்கொயர், இங்கே 3 ஸ்கொயர், இங்கே 3^1, அப்போ 3^2 அப்படின்றது கரெக்டு. அகைன் 5க்கு பவர் 1 மட்டும் தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் அப்படியேவும் உங்கள் ஆன்சரில் கொடுக்கலாம், அப்படி இல்லைனா ப்ராடக்ட் பண்ணியும் கொடுக்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் டிவிசிபிலிட்டி ரூல் தெரியணும். ஸோ நம்ம ஆல்ரெடி கிளாஸில் கொடுத்துருக்கோம். பார்க்காதவங்க தமிழ்வேல் அகாடமியில் இருக்கிற டிவிசிபிலிட்டி ரூலை பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தமிழ்வேல் அகாடமியை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.